ஹலோ வணக்கம். இன்னைக்கு இப்போ தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வேற வருது. அதனால ஒரு முக்கியமான அட்வைஸ் சொல்ல போறேன். எல்லாரும் எல்லா துணி கடையிலையும் பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட உடனே 1+1 ஆஃபர், 1+2 ஆஃபர்லாம் போட்ட உடனே தேவை இருக்கா இல்லையான்னு பாக்குறது இல்ல ஜனங்க. எல்லாரும் ஏகப்பட்ட துணியை வாங்குறாங்க. ஸோ அது ஒரு லிமிட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்க பணம் நிறைய இருந்தது, யூஆர் அஃபோர்டபுள்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா மிடில் இன்கம்காரங்க இல்லை ஏழைகளாக இருக்கிறவங்க வந்து தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ண வேணாம். ஏன்னா அது ரீசேல் வேல்யூ கிடையாது. ஏதோ ஒரு ஜுவல் இருக்குது எதானாக்கா ரீசேல் வேல்யூ இருக்குது. துணி வந்து எத்தனை வாங்கினாலும் அது ரீசேல் வேல்யூ கிடையாது. ஸோ யூஸ் பண்ண போகிறீங்க, அப்புறம் தூக்கி தான் போட போகிறீங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அதுக்கு பதிலாக வேறு ஏதானும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தட் இஸ் 1. நம்பர் 2 வந்து மெயினாக லேடிஸ்க்கு வந்து பட்டு சாரி. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி பட்டு சாரீஸ் வந்து இஃப் யூ ஆர் நாட் ஸோ ரிச், ட்ரை டு அவாய்ட். ஏன்னா 30,000 40,000லாம் மேரேஜுக்கு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பாருங்க, அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக 2 ட்ரிப்போ இல்லை 3 ட்ரிப்போ தான் அது கட்டியிருப்பாங்க. அது ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷன் தான் கட்டலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பட்டு வந்து மடித்த இடத்துலலாம் கிழிஞ்சு போய் வீணாக போயிடும். அவ்வளோ பணம் வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆகுது. அதுக்கு பதிலாக பட்டு சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தவிர சிந்தட்டிக் சாரீஸ் எடுத்துக்கோங்க, கிராண்டா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸும் நிறைய துணி வாங்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு குறைச்சிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும். அதை வேற எதுலையான யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?